الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது ஒவ்வொரு புதுமையான காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரசங்கங்களின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை இந்த ஹுத்பாவின் ஆரம்பத்திலே நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் தற்பொழுது ஹிஜ்ரி 1445 வருடத்தின் கடைசி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தின் 28வது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களிலே நாங்கள் புதிய ஹிஜ்ரி ஆண்டை அடையவிருக்கின்றோம். இந்த செய்தி நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய செய்தி. என்றால் பலருக்கு அது பற்றிய எண்ணம் கிடையாது, சிந்தனை கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, 1445வது வருடம் என்பது நமக்கு சாதகமாகவும் சாட்சி சொல்லலாம், பாதகமாகவும் சாட்சி சொல்லலாம். ஒரு புதிய வருடத்துக்குள் நுழையவிருக்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் முஸ்லிம்களுக்கான ஒரு ஆண்டை நாங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கலந்தாலோசனை செய்து ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்கினார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே பல நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் ஹிஜ்ரத் என்ற நிகழ்வுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தஅவா வாழ்க்கையிலே ஒரு மிக பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை மையப்படுத்தி முஸ்லிம்களுக்கான ஆண்டை அவர்கள் உருவாக்கினார்கள். அதுதான் ஹிஜ்ரி ஆண்டு என்று நாங்கள் சொல்வது. இன்றைக்கு ஹிஜ்ரத் செய்து 1445 வருடங்கள் முடிய போகின்றன. ஏனென்றால் ஹிஜ்ரத் என்ற நிகழ்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இஸ்லாமிய வரலாற்றிலே நல்ல பல படிப்பினைகளை உள்ளடக்கிய ஒரு நிகழ்வு. ஹிஜ்ரத் என்பது மக்காவிலே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை ஈமான் கொண்ட முஸ்லீம்களும் எல்லாவற்றையும் துறந்து இழந்து மதீனா முனவ்வராவுக்கு செய்த ஒரு பயணம்தான் ஹிஜ்ரத் பயணம் என்பது. அந்த பயணத்தை தொடர்ந்து மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் மேற்கொண்ட முஸ்லீம்களுக்கெல்லாம் முஹாஜிர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு உதவியாக வாழ்ந்த மதீனா முஸ்லிம்கள்
அன்சார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்ற நிகழ்விலே பேரறிஞர்கள் சில முக்கியமான பாடங்களை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே இருந்து ஒரு 3 பாடங்களை உங்களுக்கு முதலாவது ஞாபகப்படுத்துகின்றேன். முதலாவது பாடம், இந்த ஹிஜ்ரத் நிகழ்வு என்பது ஒரு தற்செயலாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு அல்ல, நன்கு திட்டமிடப்பட்ட அடிப்படையிலே இடம்பெற்றிருக்கிறது. அது முதலாவது ஒரு பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிகழ்வுக்காக, இந்த பயணத்திற்காக நல்ல முறையிலே திட்டங்களை வகுத்திருந்தார்கள். அதற்கு தேவையான அனைத்து காரணிகளையும் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆரம்பத்திலே அல்லாஹ்விடம் இருந்து ஹிஜ்ரத் செல்வதற்கான அனுமதி கிடைத்தவுடன் முஸ்லிம்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஷி காஃபிர்களுக்கு தெரியாமல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லும்படி கட்டளையிட்டார்கள். இது ஒரு வகையான திட்டமிடல். அதற்கு பிறகு அந்த தான் ஹிஜ்ரத் மேற்கொள்வதற்கு தனக்கு தேவையான மிக பொருத்தமான ஒரு பயண தோழரை தெரிவு செய்து கொண்டார்கள். அவர்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ஒரு மதிய நேரம் தன்னுடைய தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருகிறார்கள். அபூபக்கருடைய வீட்டுக்கு வந்து சொல்கிறார்கள், அபூபக்கரே, அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செய்வதற்கு எனக்கு அனுமதி தந்து விட்டான். அப்போதிருந்தே தன்னுடைய தோழரை அவர்கள் தயார்படுத்தி விட்டார்கள். அன்றிலிருந்தே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு தேவையான வாகனங்களை தயார் செய்து வைத்து விட்டார்கள். இது ஒரு திட்டமிடல். இப்போது மக்கமா நகரத்திலே குறைஷி காவிர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறார்கள் என்ற செய்தி தெரிய வந்துவிட்டது. அவர்கள் எல்லோரும் தாருன் நதுவா என்ற இடத்திலே ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு இளைஞரை தெரிவு செய்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை சூழ நின்று அவர்கள் தூங்கி எழும்பி அதிகாலையில் வெளியே வருகிற போது எல்லோரும் சேர்ந்து அவரை கொலை செய்வது. ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதை அறிவித்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே தூங்கச் செல்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் குறைஷி காவிர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம், முஅஜிஸா. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். மண்ணை அள்ளி எறிகிறார்கள். அவர்கள் யாருக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் வெளியிலே வந்தது தெரியாத ஒரு நிலைக்கு அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே செய்த திட்டம் என்ன தெரியுமா? ஒரு திட்டமிடல். தான் போன செய்தி உடனடியாக இவர்களுக்கு தெரிந்துவிட்டால் உடனடியாக தன்னை பின்தொடர்ந்து வந்து விடுவார்கள். அதனால் என்ன செய்தார்கள்? தன்னுடைய விரிப்பிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூங்க வைக்கிறார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறிவிட்டார்கள். குறைஷி காஃபிருடைய கண்களுக்கு அது விளங்கவில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பார்க்கிறார்கள், ஓட்டைக்குள் பார்க்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய போர்வையை போர்த்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே அந்த இடத்திலே தூங்கியது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய திட்டமிடல் அது. அவர்கள் உடனடியாக பின்தொடரக்கூடாது என்பதற்காக. அதற்கு பிறகு உடனடியாக மதீனாவுக்கு செல்லாமல் சௌர் என்ற ஒரு குகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழரோடு 3 நாட்கள் தங்கி இருந்தார்கள். அது ஒரு திட்டமிடல். உடனடியாக மதீனாவுக்கு செல்லவில்லை. 3 நாட்கள் அதிலே தங்கி இருந்தார்கள். அந்த நேரத்திலே தனக்கு தேவையான எல்லா காரணிகளையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு போவார்.
மாலை நேரத்தில் அவர்களுக்கு தேவையான பாலை கறந்து கொடுப்பார். அப்துல்லா இப்னு அபீபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், இவர் மக்காவிலே பகல் முழுவதும் இருப்பார். மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி என்ன பேசப்படுகிறது, என்னென்ன திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்ற அனைத்து செய்திகளையும் இரவோடு இரவாக வந்து சௌர் குகையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவித்து விடுவார். காலையில் அவர் வெளியேறி செல்கிற போது அவருடைய அடிகள் அதிலே இருக்கும், பதிந்திருக்கும் காலடிகள். ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவர்கள் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து அந்த காலடிகளை அழித்து விடுவார். அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள், அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்கள் சௌர் என்ற குகையிலே தங்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வெளியேறி மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். புறப்படுகிற போது அப்துல்லா இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு பயண வழிகாட்டியையும் தெரிவு செய்து கொண்டார்கள். அது ஒரு திட்டமிடல். அந்த பயண வழிகாட்டியின் துணையோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை சென்றடைகிறார்கள் என்ற அந்த வரலாற்றை நாம் வாசித்து பார்க்கிற போது எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் நிகழ்வு என்பது மிக நன்கு திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு பயணம் என்பதை நாம் ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக இந்த இடத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு முக்கியமான படிப்பினை இருக்கிறது, அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது. சில நேரங்களில் நாங்கள் முழுக்க பௌதீக காரணிகளை மட்டும் நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்க முடியாது. அல்லாஹ்விலே தவக்குல் வைத்து கொண்டுதான் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான எல்லா திட்டமிடல்களையும் தேவையான எல்லா காரணிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்குல் என்பது மிக உறுதியாகத்தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த வரலாற்றிலே 3 நாட்கள் அவர்கள் குகையிலே தங்கி இருக்கிறார்கள். இப்போது குறைஷி காவிர்கள் எல்லா இடங்களிலும் தேடி அலைகிறார்கள். அந்த குகைக்கு பக்கத்திலும் வந்து நிற்கிறார்கள். இப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், அவருடைய பாதம் தெரிகிறது. குனிந்து பார்த்தார்கள், எதிரிகளுடைய கால் தெரிகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர் குகைக்குள் சொல்லுகிறார், அவர்களில் ஒருவர் தன்னுடைய கால் பாதத்தை எடுத்து குனிந்து பார்த்தால் எங்களை கண்டுகொள்வார்கள், எங்கள் 2 பேரையும் கண்டுகொள்வார்களே என்று சொல்கிறார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அபூபக்கரே, நாங்கள் 2 பேர்கள் இல்லை, நாங்கள் 3 பேர். எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு உதவியாக இருக்கிறான். நாம் மதீனாவை சென்றடையும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை, அந்த தவக்குலை அந்த கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இது நமக்கு ஒரு பாடம். நாம் எந்த ஒரு காரியத்திலும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற தவக்குல் மிக உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு பாடம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய தியாகம். இன்றைக்கு நம்மில் பலர் தியாகத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்களாக மாறிவிட்டோம். வரலாறுகளை படிக்கிற போது, வரலாறுகளை சொல்லுகிற போது கண்கள் கலங்குகின்றன. இப்படியெல்லாம் சஹாபாக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதில் ஒரு பகுதி கூட இல்லாமல் இருப்பது நாம் வெட்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வெளியேறுகிற போது தன் கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். எனக்கு மிக விருப்பத்துக்குரிய நகரம் மக்காதான். உன்னுடைய கூட்டம் என்னை இங்கிருந்து வெளியாக்கவில்லை என்றிருந்தால் நான் போயிருக்க மாட்டேன். தன்னுடைய அந்த மக்காவிலே அவர்கள் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்திவிட்டு தியாகத்தோடு வெளியேறி செல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
நன்றாக தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காகத்தான் குறைஷி காவிர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பிலே அவர்கள் உறங்குகிறார்கள் என்றால் அது அவருடைய தியாகம். அது மட்டுமல்ல, உம்மு சலமா, அபூ சலமா அவர்கள் 2 பேருடைய பிள்ளைகள் பிரிக்கப்பட்ட ஒரு தியாக வரலாறு. இப்போது ஹிஜ்ரத் போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை வந்தபோது அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி உம்மு சலமா, பிள்ளை 3 பேரும் வருகிற போது 2 பேருடைய குடும்பங்களும் வழிமறிக்கிறார்கள். இப்போது உம்மு சலமாவுடைய குடும்பம் சொல்கிறது, எங்களுடைய பெண் பிள்ளையை நீங்கள் போகின்ற இடமெல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்று சொல்லி உம்மு சலமாவை அவர்கள் பிரித்தெடுத்துக் கொள்கிறார்கள். இப்ப உடனடியாக அபூ சலமாவுடைய குடும்பம் சொல்கிறது, எங்கட மகனுக்கு பிறந்த பிள்ளையை நாங்கள் தரமாட்டோம் என்று பிள்ளையை பறித்தெடுத்துக் கொண்டார்கள். கடைசி கட்டத்திலே அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். இப்போது உம்மு சலமா ஒரு இடத்திலே, அபூ சலமா ஒரு இடத்திலே, அவருடைய பிள்ளை ஒரு இடத்திலே. எவ்வளவு பெரிய தியாகம்! அந்த அவர்கள் பிரிந்த இடத்துக்கு ஒவ்வொரு நாளும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அழுவார்களாம். கிட்டத்தட்ட 1 வருடம் கடந்து விட்டது. அந்த குடும்பங்களில் இருந்த இரக்கமுடையவர்கள் இவருடைய இந்த பரிதாப நிலையை பார்த்து அந்த குழந்தையை அவரிடத்திலே கொடுத்து, நீங்கள் உங்களோட கணவனோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பிவிடுகிறார்கள். 1 வருட காலம் அந்த குடும்பம் அல்லாஹ்வுக்காக செய்த தியாகம். அதுபோல சுஹைப் அர் ரூமி, ரோமபுரத்தை சேர்ந்தவர் சுஹைப், இவர் மக்காவிலே வந்து வியாபாரம் செய்து நல்ல முறையிலே அவர் முன்னேறுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஹிஜ்ரத் போக வேண்டும் என்று கட்டளை வந்தபோது தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் போகிற வழியில் மறிக்கப்பட்டார். குறைஷி காவிர்கள் சொன்னார்கள், எங்கட மக்காவுக்குள் வருகிற போது நீ ஒரு பரதேசி, ஒரு பிச்சைக்காரனாகத்தான் வந்தாய், எதுவும் இல்லாமல் வந்தாய். இங்கே வந்து நீ நன்றாக உழைத்த அந்த பொருளாதாரங்களை எடுத்துக்கொண்டு நீ போவதற்கு நாங்கள் விடமாட்டோம். அப்ப அவர் கேட்டார், என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் தந்தால் என்னை விடுவீர்களா? ஆம் என்று சொன்னார்கள். அனைத்தையும் கொடுத்துவிட்டு வெறும் கையோடு அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் சொன்னார்கள், சுஹைப் ஒரு லாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்து விட்டார் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி பல தியாகங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வெறும் வார்த்தையிலே ஹிஜ்ரி என்கிறோம், ஹிஜ்ரத் என்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் முஸ்லீம்களுடைய மிக பெரும் தியாக வரலாறு இருக்கிறது. அந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பாடத்தை தர வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இன்றைய ஹுதுபாவிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இதுதான் இன்றைய ஹுதுபாவிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான 3 பாடங்கள். இந்த பாடங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த ஹிஜ்ரத் நிகழ்வை மையப்படுத்தி தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம்களுக்கான ஹிஜ்ரி ஆண்டை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய மாதங்களில் முதலாவது வருகின்ற மாதம் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம். இன்னும் ஓரிரு நாட்களிலே நாம் ஹிஜ்ரி 1446வது ஹிஜ்ரி வருடம் முஹர்ரம் மாதத்தை அடையவிருக்கிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதிலே இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை நாம் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே இருக்கிற நோன்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோன்புக்கு பின்னால் இருக்கிற தத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஃலலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று சொன்னார்கள். ரமலானுடைய
மாதத்தில் பிடிக்கிற நோன்புக்கு அடுத்தபடியாக சிறப்புள்ள மாதம் முஹர்ரம் என்ற அல்லாஹ்வின் மாதம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை உலமாக்கள் விளக்குகின்ற போது அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை குறிப்பிடுகிற போது ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லி தன்னோடு இணைத்து சொல்லி இருக்கிறான். இது இந்த மாதத்துடைய முக்கியமான சிறப்பை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தன்னோடு அல்லாஹ் இணைத்து சொல்லி இருக்கிற மாதம் தான் முஹர்ரம் மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் உஃபரியான நோன்புகளை வைப்பது என்பது மிக சிறப்புக்குரியது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக அதில் விசேடமாக அன்புக்குரியவர்களே ஆஷூரா என்ற ஒரு நோன்பு இருக்கிறது. முஹர்ரம் மாதம் 10வது நாளில் வருகின்ற நோன்பு ஆஷூரா நோன்பு. இந்த நோன்பை பொறுத்த வரையிலே இது 4 கட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதரால் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது கட்டம் மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகின்ற போது. நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வந்திருக்கின்றன. மக்காவிலே வாழ்ந்த குறைஷி காஃபிர்கள் முஹர்ரம் மாதத்தில் 10வது நாளிலே நோன்பு பிடித்தார்கள். குறைஷி காஃபிர்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த நோன்பை பிடித்தார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு அந்த நோன்பை பிடிக்கும்படி அவர்கள் கட்டளையிடவில்லை. இது முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிற போது அங்கே யூதர்கள் எல்லாம் முஹர்ரம் 10வது நாளிலே நோன்பு பிடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இது என்ன என்று கேட்டார்கள், இந்த நாளை பற்றி கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாள் யௌமுன் சாலிஹ் அல்லது யௌமுன் அலீம், ஒரு சிறந்த நாள், மகத்துவமிக்க ஒரு நாள். இந்த நாளில் அல்லாஹு தஆலா மூசா நபியையும் அவரோடு ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்களையும் ஃபிர்அவுனுடைய கொடுமையிலே இருந்து காப்பாற்றிய நாள். அதை நினைவு கூறுவதற்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் விடை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டத்திலே தான் ஒரு விடயத்தை சொன்னார்கள். இவர்களை விட, அதாவது உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் மிக நெருக்கமானவர்கள், மிகவும் அருகதை உள்ளவர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடித்தார்கள். அதே போன்று சஹாபாக்களுக்கும் அந்த நாளிலே நோன்பு பிடிக்கும்படி கட்டளையிட்டார்கள். இந்த கட்டளை என்பது வாஜிபா அல்லது சுன்னத் முஅக்கதவா என்பதிலே உலமாக்களுக்கு இடையிலே 2 கருத்துக்கள் காணப்படுகின்றன. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் ரமலானிலே நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷூரா நோன்பு வாஜிபாக காணப்பட்டது என்ற கருத்தை சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிற போது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷூராவுடைய நோன்பு சுன்னா முஅக்கதா என்ற வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருந்தது என்ற கருத்தை சொல்கிறார்கள். அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். மூன்றாவது ஒரு கட்டம், அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரி 2வது வருடத்திலே ரமலானில் நோன்பு வைப்பது முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆஷூரா என்ற நோன்பை ஒரு கடமை என்ற நிலையில் நோற்பதை விட்டுவிட்டார்கள். விரும்பியவர்கள் அந்த நோன்பை பிடிக்கலாம், விரும்பியவர்கள் அந்த நோன்பை விடலாம். அது சுன்னத்தான ஒரு நோன்பு, உஃபரியான ஒரு நோன்பு என்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தியது 3வது கட்டம். இதிலே இந்த 2வது கட்டத்திலே இருக்கின்ற இன்னொரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா சகோதரர்களே? இந்த நோன்பை பிடிப்பதற்கான ஒரு காரணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன காரணம் என்றால், அந்த நாளில் தான் இந்த உலகத்திலே அநியாயமும் அட்டூழியமும் செய்து வாழ்ந்த ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டான், அவனுடைய கூட்டம் அழிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மூசா நபியும்
பனு இஸ்ரவேலர்களும் அந்த நாளில் தான் பாதுகாக்கப்பட்டார்கள். இது ஒவ்வொரு வருடத்தில் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு வரலாறு. ஆனால் அந்த தினத்திலே நன்றி கூறுவதற்காக நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். இப்போது நமக்கு அது சுன்னத்தி என்ற நிலையிலே நாங்கள் அதை பார்க்கிறோம். நாங்கள் பிடித்தால் அதுக்கு நன்மை இருக்கிறது. என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது. ஆஷூராவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடந்த வருடத்திலே ஒருவர் செய்த பாவங்களுக்கு, பாவங்கள் என்பது சிறிய பாவங்கள், சிறிய பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக அமைந்துவிடும் என்று சொன்னார்கள். இப்போ 1445வது வருடத்திலே நாம் செய்த அனைத்து சின்ன பாவங்களும் நாம் 1446ஆம் வருடத்திலே முஹர்ரம் 10வது நாளிலே நோக்கிற ஆஷூராவுடைய நோன்பின் ஊடாக அளிக்கப்படுகின்றன. அதுக்கான கஃபாரத், குற்றப்பரிகாரம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நன்மையை சொன்னார்கள். எனவே அந்த நன்மையை அடைய விரும்புகிறவர்கள் அந்த தினத்திலே நோன்பு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமில்லாமல் சகோதரர்களே, இந்த உலகத்திலே அநியாயம் செய்கிறவர்கள், அட்டூழியம் செய்கிறவர்கள், அடுத்தவர்களை அடிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று வாழுகிறவர்கள், அந்த வாழ்க்கை ஒரு தற்காலிகமானது, அது நிலையானது அல்ல. அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையானது. இந்த உலகத்திலே அல்லாஹுவை ஈமான் கொள்ளவும் இல்லை, அல்லாஹுவை ரப்பாகவும் அந்த ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபகால அன ரப்புகுமுல் அலா. ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன? நான் தான் உங்களுடைய மிக உயர்ந்த ரப்பாக இருக்கிறேன் என்று சொன்னான். எனக்கு அடுத்தபடியாக தான் உங்களோட ரப்பு, நான் தான் உங்களோட உயர்ந்த ரப்பு என்று சொன்னவன். அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே மிக கொடியவனாக வாழ்ந்தவன் தான் ஃபிரௌன். அல்லாஹு தஆலா அவனை அழித்தான். அவனுடைய உடலை கியாம நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் படிப்பினைக்காக பாதுகாப்போம் என்று அல் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். இன்று வரைக்கும் அவனுடைய உடல் எகிப்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது படிப்பினை. இரண்டாவது ஒரு படிப்பினை, அன்புக்குரியவர்களே, உலகத்திலே அநியாயம் செய்து கொண்டு, அட்டூழியம் செய்து கொண்டு, மரணத்தை நினைவு கூறாமல் மறுமையை மறந்து வாழுகிறார்களே, பாவங்கள் செய்து பாவங்களிலே மூழ்கி போய் வாழுகிறார்கள். அல்லாஹ் பற்றி எண்ணம் கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் சக்ரத்துல் மௌத்திலே, மரண தருவாயிலே வணங்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும், சகாத் கொடுக்க வேண்டும், சதக்கா கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவார்கள். இஸ்லாமாக வேண்டும், முஸ்லீமாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அது நிறைவேறாது. இஸ்திக்பார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அது நிறைவேறாது. பலர் இந்த விடயத்திலே அல்லாஹுவை மறந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்திலே 90, 91, 92 வசனங்கள். ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், ஃபிர்அவுனுடைய முடிவை சொல்லுகிற அதே நேரத்திலே அவனுடைய கடைசி வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான். கடைசி வார்த்தை ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், ஃபிர்அவுன் கடலுக்குள் மூழ்கி கொண்டு போகிறான். சக்ரத்துல் மவுத், மரணிக்க போகிற ஒரு நிலை வந்துவிட்டது, சக்ரத்துல் மவுத். அந்த நேரத்திலே அவன் என்ன சொன்னான்? கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். அவன் சொன்ன கடைசி வார்த்தை மிக பெரும் படிப்பினை. என்ன சொன்னான்? பனு இஸ்ரவேலர்கள் எந்த நாயனை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவன்தான் வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர ரப்பு கிடையாது என்பதை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு கட்டத்தில் எப்படி சொன்னான்? ஃபகால அன ரப்புகுமுல் அலா,
நான் தான் உங்களுடைய மிக உயர்ந்த ரப்பு என்று சொன்னவன் மூழ்கி கொண்டு போற நேரத்திலே கடைசி கட்டத்திலே சொன்னான், அவன்தான் வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர வேறு ரப்பு கிடையாது, வேறு கடவுள் கிடையாது, வேறு வணக்கத்துக்குரிய நாயன் கிடையாது, நான் ஈமான் கொண்டு விட்டேன், வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக மாறிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ், கடைசி நேரத்திலே சொன்னான். இப்படித்தான் பலருடைய மரண தருவாய் அமைய போகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் யார்? இந்த உலகத்திலே அல்லாஹுவை மறந்து மறுமையை மறந்து இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று பாவங்களிலே மூழ்கி போய் எந்த உபதேசமும் அவர்களுக்கு பயனளிப்பதில்லை. அவர்களுடைய உள்ளங்களில் மிகப்பெரிய திரை விழுந்து விட்டது. 1000 உபதேசங்கள் சொல்லப்பட்டாலும் அது உள்ளங்களை தாக்கவில்லை, உள்ளங்களிலே மாற்றங்களை கொடுக்கவில்லை. ஆனால் கடைசி கட்டத்திலே வந்து, யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் பிற்படுத்தி விடு, நான் அமல் செய்ய போகிறேன், நான் ஈமான் கொள்ள போகிறேன், நான் சதக்கா கொடுக்க போகிறேன், நான் ஜகாத்து கொடுக்க போகிறேன் என்று அவர்கள் கோரிக்கை முன்வைக்கிற போது அது நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது. இவ்வுலகத்தில் நமக்கு உபதேசங்கள் பயனளிக்க வேண்டும். ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்டான் தெரியுமா? ஆல் ஆனே அல்லாஹ் கேட்டான், ஃபிரௌனே ஆல் ஆனே, இப்பதான் ஈமான் கொள்றாயா? இப்பதான் உனக்கு அந்த அறிவு வந்துச்சா? வகது அசைத்த கபுலு, இதற்கு முன்னர் நீ மாறு செய்தவனாகத்தானே வாழ்ந்தாய். வகுந்த மினல் முஃப்சிதீன், இந்த பூமியிலே குழப்பங்கள் செய்து வாழ்ந்தாயே, இப்பதான் நீ ஈமான் கொள்றாயா? ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த ஆஷூராவுடைய நாள் நமக்கு சொல்லுகிற படிப்பினை. எவ்வளவுதான் உபதேசங்களை கேட்டாலும் தொழாதவர்கள் தொழாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவங்களிலே மூழ்கி போனவர்கள் பாவங்களிலே மூழ்கி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை வரவில்லை அவர்களுக்கு. மறுமையிலே சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, நம்பிக்கை வரவில்லை. அவர்களுடைய போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று மௌத்து வரும், திடீரென்று மௌத்து வரும். பல மரணங்களை கண்ணூடாக நாளாந்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு மரணம் எனக்கு வந்துவிட்டால், நான் பாவங்களிலே மூழ்கி போன நிலையிலே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் என்னுடைய கடைசி நிலை என்ன? அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டத்திலே போய் யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் தா என்றால் அவகாசம் கிடைக்காது. இவ்வளவு அவகாசம் கிடைத்தது, நீ அமல் செய்யவில்லை, நீ அல்லாஹுவை நினைக்கவில்லை. இதற்கு பிறகு அவகாசம் கேட்டால் அவகாசம் கிடைக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே ஓரிடத்திலே, ஒரு கணப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு தந்த அவகாசங்களில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை நினைத்து வாழுங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக வாழுங்கள். பாவங்களிலிருந்து உடனடியாக விலகுங்கள். நீங்கள் தூங்குகிறது, தூங்கி எழும்புவது என்பது உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ் இந்த நாளில் அந்த படிப்பினையை நமக்கு தர வேண்டும். நாம் உயிர் வாழுகிற காலத்திலேயே அமல்களை செய்து, இஸ்திக்பார் செய்து, தௌபா செய்து, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையிலே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய உயிர்களை கைப்பற்ற வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் ஹிஜ்ரி 1446வது வருடத்தை அடையவிருக்கின்றோம். அதிலே முதலாவது முஹர்ரம் என்ற மாதத்தை நாம் அடையவிருக்கின்றோம். அதிலே
10வது நாளிலே ஆஷூரா என்ற ஒரு நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பினுடைய 3 கட்டங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 4வது ஒரு கட்டம்தான் கடைசி கட்டம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளை பிரகாரம் ஆஷூரா நோன்பை பிடித்து கொண்டே வந்தார்கள். ஒரு கட்டத்திலே சஹாபாக்கள் போய் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்கள் 10வது நாளிலே நோன்பு பிடிக்கிறார்கள், நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம். இந்த விடயத்திலே நாங்கள் யூதர்களோடு ஒப்பாகி விடுகின்றோம் என்ற அடிப்படையிலே கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்போது சொல்கிறார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். இதான் முஹர்ரம் மாதத்துடைய நோன்பின் 4வது கட்டம், கடைசி கட்டம். ஒரு முஸ்லிம் முஹர்ரத்துடைய நோன்பை பிடிக்க வேண்டும் என்றிருந்தால் அவர் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு பிடிக்க வேண்டும். காரணம், அந்த வணக்கத்தில் அவர் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். இதிலே நமக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான படிப்பினை அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே வணக்க விடயங்களிலும் எம்முடைய ஏனைய அன்றாட நடவடிக்கைகளிலும் நாம் யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். அவர்களை போன்று நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. பலருடைய உள்ளங்களில் இந்த ஹதீஸ் வந்து நிற்கவில்லை. யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகின்றாரோ, ஒரு கூட்டம் என்பது இறை நிராகரிப்பாளர்கள், பாவிகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதன் ஊடாக அந்த கூட்டத்துக்கு யார் ஒப்பாகின்றாரோ ஃபஹுவ மின்ஹும், அவரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர் யாருடைய வழிமுறைகளை பின்பற்றி அந்த நடவடிக்கைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன தண்டனை வருமோ அதே தண்டனை இவர்களுக்கும் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நோன்புடைய விடயத்தில் கூட நீங்க யூதர்களுக்கு ஒப்பாகக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு நோன்புடைய விடயத்தில் கூட, அன்றாட நடவடிக்கைகளில் நமக்கு நம்முடைய மார்க்கம் மிக தெளிவான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. நமக்கு முன்மாதிரி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் யாருடைய வழிகாட்டல்களை, யாருடைய வழியை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை, மூமின்களுடைய வழியை, சாலிஹான அடியார்களுடைய வழியை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். முஷ்ரிக்கீங்கள், இறை நிராகரிப்பாளர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற முடியாது. தாடி விடயத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள்? நீங்கள் தாடி மீசை வளர்க்கிற விடயத்தில் கூட யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். இந்த ஹதீஸ் சிலருக்கு கஷ்டமாக இருந்தாலும் சொல்லத்தான் வேண்டும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தாடி வளர்ப்பார்கள். நீங்கள் தாடியை வளருங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்கள், இன்றைக்கு நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை பார்க்கிற போது அதிகமான விடயங்களில் நாங்கள் அந்நிய கலாச்சாரங்களை, அந்நிய நாகரிகங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு பிறந்த தினம் கொண்டாடுவது. பிறந்த தினம் கொண்டாடுவதற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதும் தொடர்பு இருக்குதா? இது யாருடைய வழிமுறை? இது தெளிவாக யூதர்கள்ல, கிறிஸ்தவர்கள்ல, காஃபிர்களுடைய வழிமுறை. அந்த வழிமுறையை இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சிலர் வீட்டுக்குள் மட்டும் வைத்துக்கொண்டு கேக் வெட்டி பிறந்த தினத்தை கொண்டாடுவார்கள். இன்னும் சிலர்
குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக அந்த பிறந்த தின விழாவை கொண்டாடுவார்கள். இது ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய காரியம் அல்ல. இது ஒரு தெளிவான ஹராம். ஏனென்றால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏனைய மதத்தவர்களுக்கு நாங்கள் மாறு செய்ய வேண்டும். இது யாருடைய வழிமுறை? கேக் வெட்டி பிறந்த தினம் கொண்டாடுவது யாருடைய வழிமுறை? முஸ்லிம்களுடைய வழிமுறை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிள்ளைகள் இருந்தன, 7 பிள்ளைகள் இருந்தன. சஹாபாக்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருந்தன. அவர்கள் யாருக்காகவும் பிறந்த தினம் கொண்டாடவில்லை. இது புதிதாக உருவான ஒரு வழிமுறை. ஏனைய மதத்தவருடைய வழிமுறை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வீட்டிலே சில குடும்ப தலைவர்கள் இருப்பார்கள். பெண்கள் அந்த காரியத்திலே மும்முரமாக ஈடுபடுவார்கள். இந்த பிறந்த தின விழாக்களிலே குடும்ப தலைவர் கேட்கறதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன செய்யுங்கன்னா அவர் ஒதுங்கி கொள்வார். அப்படி இருக்கக்கூடாது. கடமை நம்முடைய. அப்படியான ஒரு நிகழ்வை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் உதவி செய்யக்கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற நம்முடைய மனைவி, நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் தடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாகிவிட்டது இந்த பிறந்த தினம் கொண்டாடுவது என்பது. ஒரு வயதில் மட்டுமல்ல, இப்போ 50 வயதிலையும் பெண்ணால் கொண்டாடுறாங்க, பிறந்த தினம் கொண்டாடுறாங்க. ஏனைய மதத்தவர்கள் அப்படி செய்கிறார்கள், அதை அப்படியே பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அது கூடாது. அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மை காலமாக நம்முடைய இந்த முஸ்லீம் கிராமத்திலே நாம் அவதானிக்கின்ற ஒரு விடயத்தை பாருங்கள். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதிலே இன்றைக்கு இசை, பாடல், நடனம் இவைகளெல்லாம் கலந்த ஒரு நிலையிலே ஒரு புதிய ஒரு வழிமுறை உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இது எதிர்காலத்தில் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு சவாலாக இருக்கும். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் இதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பெருநாள் வந்தால் சில விளையாட்டுக்களை நடத்தலாம், மார்க்க வரையறைக்கு உட்பட்டதாக அது இருக்க வேண்டும். சில கலை நிகழ்ச்சிகளை நடத்தலாம், மார்க்க வரையறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். மார்க்க வரையறையை தாண்டக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அதை தாண்டிய நிலையிலே அது ஒரு மியூசிக் புரோகிராமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாடல்கள், நடனங்கள், ஆண் பெண் கலப்பு என்று அது வித்தியாசமான வடிவத்தை எடுத்து விட்டது. எல்லாமே ஏனைய மதத்தவருடைய வழிமுறைகளை அப்படியே கொப்பி அடிக்கின்ற ஒரு நிலைதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முஸ்லீம் கிராமத்தை பற்றி தான் நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகள் விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். பொறுப்பாளர்கள் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கடை முதலாளிகள் தங்களுடைய கடைகளிலே வியாபாரத்தை பெருக்க வேண்டும், கூட்ட வேண்டும், வாடிக்கையாளர்களை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது மார்க்க வரையறைகளை மீறாத அடிப்படையில் அதை நடத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பான். நீங்கள் மார்க்கத்துக்கு முரணாக இசை கலத்து அதை மியூசிக் புரோகிராமாக மாற்றி, நடனங்கள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி, அதன் மூலமாக உங்களுக்கு வருகிற அந்த வருமானம், இலாபம் என்பது அதிலே பரக்கத் ஒரு நாளும் இருக்காது. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு மார்க்கத்துக்கு முரணாகவும் ஏனைய கலாச்சாரங்களை, நாகரிகங்களை பின்பற்றக்கூடியதாகவும் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுபோல திருமண நிகழ்வை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரைக்கும், ஆரம்பத்தில் பெட்டி கொண்டு போகிறது, கூரை, தாலி, தொரோன், கால் கழுவுறது, கால் மாறுறது, இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு, நாகரிகத்துக்கு அப்பாற்பட்ட விடயம்தான். ஆனால் இன்றைக்கு அது மிக பெரும் நிகழ்வாக நடத்தப்படுகிறது. அது வீடியோ எடுக்கப்படுகிறது, சோசியல் மீடியாக்களில் பரப்பப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் மருதாணி போடக்கூடிய நிகழ்ச்சிகள், திருமணங்களை நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு மிக பெரிதாக நடைபெறுகிறது. முழுக்க முழுக்க அந்நிய கலாச்சார தாக்கம், அந்நிய கலாச்சாரங்களை, நாகரிகங்களை பின்பற்றிய நிலையிலே இன்றைக்கு நம்முடைய திருமணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஈஜாப், கபூல், அந்த 6 விடயங்களை தவிர மணமகன் இருப்பார்,
மணமகள் இருப்பார், 2 சாட்சி இருக்கும், மஹர் ஈஜாப் கபூல், அவ்வளவும் இஸ்லாம். அதுக்கு வெளியில எல்லாமே இஸ்லாத்துக்கு மாற்றம் தான். இதிலே பரக்கத் இருக்காது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. அல்லாஹுவை பயந்து கொள்வோம். இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நடை உடை பாவனைகள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் இஸ்லாமிய தனித்துவம் பேணப்பட வேண்டும். அதிலே யூதர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய, காஃபிர்களுடைய, முஷ்ரிக்குகளுடைய, பாவிகளுடைய வழிமுறைகள் பின்பற்றப்படக்கூடாது என்ற விடயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை முஹர்ரம் மாதத்தில் வருகின்ற ஆஷூரா நோன்பு நமக்கு